நம்முடைய மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் கேன்சரை பற்றி, புற்றுநோயை பற்றி ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இந்த பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நான் சபையில் அறிவித்து விட்டேன். நீக்கப்பட்ட பகுதிகளை எடுத்து அதை எந்த வகையில் அது பயன்படுத்தினாலும் அது அவையினுடைய மாண்பை குறைப்பதாக இருக்கும். நோ கொஸ்டின் ஆன் அசம்பிளி. பாருங்க, நான் வந்திருக்கிறது கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக நான் வந்தேன். ரோட்டரி கிளப் 3234 ரொம்ப பிரமாதமான நிகழ்ச்சியை நம்முடைய மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் கேன்சரை பற்றி, புற்றுநோயை பற்றி ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இந்த பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்திருக்கிறார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரி விஜயா பாரதி ரங்கராஜன் அவர்கள் பல ஆண்டு காலமாக உலகத்துக்கு தெரியாமல் ரொம்ப அமைதியாக அந்த பணியை ரொம்ப சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஒரு முன்னெடுப்பாக இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த அவேர்னஸ் புரோகிராம் ஒரு எக்ஸிபிஷன் நடத்துவதன் மூலமாக, போட்டி நடத்துவதன் மூலமாக இந்த செய்தியை பிஞ்சு மனதில் பதிய வைத்து கேட்ச் தம் யங் என்ற அடிப்படையில் அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு விஸ்பர் கேம்பெயினாக தமிழ்நாடு முழுவதும் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அம்மா அவர்கள் செய்திருக்கிற இந்த பணி மகத்தான பணி, அரசுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு பணி. அவர்களையும் நம்முடைய ரோட்டரி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் 3234 அத்தனை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த தீர்ப்புக்கு நன்றி. நான் அந்த தீர்ப்புக்கு தலை வணங்குகிறேன். அதே மாதிரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இந்த லைவ் டெலிகாஸ்ட்னால நீங்க சபை அவை குறிப்பில இருந்து நீக்கினா கூட அது ரீல்ஸ் மூலமா வெளியேறுது சொல்றாங்க. சோ நீங்க அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அப்படி ஏற்கனவே நான் சபையில் அறிவித்து விட்டேன். நீக்கப்பட்ட பகுதிகளை எடுத்து அதை எந்த வகையில் அது பயன்படுத்தினாலும் அது அவையினுடைய மாண்பை குறைப்பதாக இருக்கும், சட்டத்தை மீறுவதாக, விதிகளை மீறுவதாக இருக்கும் என்பதால் அவர்கள் மீது உரிமை மீறல் பிரச்சனைக்காக கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதங்கள் என்னுடைய ஆய்வில் இருக்கிறது.